பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில், அதாவது ஆவிக்குரிய வரங்களில் தேரும்படி நாடுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் சேரும் ஓரிடம் சபை. அவ்விடத்திலே ஆவிக்குரிய உற்சாகமும் பரிசுத்த ஆவியின் அனலும் கர்த்தருக்கு ஏதுவான பக்தி விருத்தி அடைதலும் இருக்கும். அப்படிப்பட்டதான இடத்தில் இருந்து எழுப்புதலின் தீயானது கடந்து சென்று உலகெங்கிலும் தேவனுக்கு சாட்சிகளை ஏற்படுத்தும். இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் காணக்கூடாததாய் இருக்கின்றபடியினால் அநேகர் அதை உணராமல் தளர்ந்து போகின்றனர். உற்சாக ஆவி அவர்களுக்குள் அரிதாகி விடுகிறது. அப்படிப்பட்டோரை உற்சாகப்படுத்த சபையிலே ஆவியானவர் வரங்களின் மூலமாக வெளிப்படுகிறார். தேவன் உண்டென்று அதை காண்கிறவர்கள் உணர்ந்து உற்சாகமடைகின்றனர். ஆகவே நாமும் வரங்களை நாட வேண்டும். வரங்களை நாடுகிற நாம் அதற்கான நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என பவுல் கூறுகிறான். அது ஆவியில் உற்சாகம் இல்லாதவர்கள் மத்தியில் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாய் ஆவியானவர் தமது வரத்தினால் என் மூலம் வெளிப்பட வேண்டும் என்ற சிந்தனையே ஆகும். இத்தகைய பொதுவான மற்றும் தெளிவான நோக்கமானது வரங்களை பெறுவதற்கு மட்டுமல்ல, பெற்ற வரங்களில் தேறுவதற்கும் ஏதுவாய் இருக்கின்றது. இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் தாவீதை போன்று ஆண்டவரின் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் பிறருக்குள்ளும் கொழுந்துவிட்டு எரிய ஆவியானவர் தாமே தமது வரங்களால் நம்மையும் பயன்படுத்த ஒப்பு கொடுப்போம். பக்தி வைராக்கியம் நிறைந்த சபைகளால் தேசத்தை கர்த்தருடைமையாக்குவோம். God bless you abundantly.